இந்த 2026வது ஆண்டில் என்னுடைய ஒற்றை ஒரு வாக்கினால் விளவங்கோடு தொகுதி மூலம் இந்த கொள்கைகளை நான் மாற்றி காட்டுவேன். விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலிலே என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற முக்கியமான வேட்பாளரை பற்றி நாம் பார்ப்போம். முதல் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியில் டாக்டர் பிரவீன் அவர்கள் போட்டியிடுகின்றார். பிரவீன் என்பவர் கேரளாவை சார்ந்தவர் என்றும் விளவங்கோடு தொகுதியிலே பேசப்பட்டு வருகிறார். டாக்டர் பிரவீன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 வழக்குகள் உள்ளன. டாக்டர் பிரவீன் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் என்னவென்றால் ஜெயில். இந்த விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக அல்ல, இதை மக்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காங்கிரஸ் கட்சியின் மூலம் விளவங்கோடு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு டாக்டர் பிரவீன் அவர்கள் கொடுத்த பணம் 25 கோடிக்கு மேல். இந்த விளவங்கோடு தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக வேண்டும் என்று கனவு என்பது எம்எல்ஏ ஆக வேண்டும். அதற்காக பல கோடி ரூபாய்களை அவர் வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் இந்த கனிம வளம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே வளங்கள் மிகுந்தது என்றால் நம்முடைய மலைகள், இயற்கை கொஞ்சம் இந்த அருமையான கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மலைகளை சூறையாடுவதற்காகவே காங்கிரஸ் கட்சிக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்து இந்த வேட்பாளர் சீட்டை வாங்கி கொண்டு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாயை அவர் சம்பாதித்து விட்டு அமெரிக்காவிலோ ஆப்பிரிக்காவிலோ அவருக்கு பிடித்த இடமாக அவர் செட்டில்மெண்ட் ஆகிடுவார். குமரி மாவட்டம் என்பது பாலைவனமாக மாறிவிடும். நானும் இருக்க முடியாது. டாக்டர் பிரவீன் அவர்களை நம்பி வாக்கு செலுத்தக்கூடிய விளவங்கோடு தொகுதி மக்களும் இந்த நம்முடைய ஊரிலே நமது வீட்டிலே வாழ முடியாது. அதற்கான சாட்சி தற்பொழுது அடிக்கக்கூடிய வெப்பம் சூழ்நிலை ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே, இன்னும் நீங்கள் திருந்தவில்லை என்றால் உங்கள் வாக்குகளை காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் மறுபடியும் நம்முடைய குமரி மாவட்டத்தின் அனைத்து குவாரிகளும் திறக்கப்படும், மலைகள் அனைத்தும் சூறையாடப்படும். அதை தொடர்ந்து நம்முடைய குமரி மாவட்டத்திலே நாம் வசிக்க முடியாது. அதற்காக நான் தற்பொழுதும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், இந்த டாக்டர் பிரவீன் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலே வாக்குகளை செலுத்த வேண்டாம். இந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை பார்த்து நான் ஒன்று மட்டும் கேட்க கடமைப்பட்டுள்ளேன். நண்பர்களே, இந்த காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளாக கோடி தொண்டன் முதல் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த தொண்டர்களுக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டு வழங்கலாம் அல்லவா? அப்படி உழைத்த நண்பர்களை பார்த்து நீங்கள் எம்எல்ஏ சீட்டு வழங்கி இருந்தால் இந்த பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே குழப்பங்கள் நீடித்திருக்குமா? தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த விளவங்கோடு தொகுதிக்கு உள்ளேயே 6 பிரிவுகளாக நம்முடைய காங்கிரஸ் தொண்டர்கள் பிரிந்துள்ளனர். அதற்கான காரணம் கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த பிரவீன் அவர்கள் தான் காரணம் என்று நம்முடைய கோடி தொண்டர்கள் முதல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வரையிலும் பேசிக்கொள்கின்றனர். ஆகவேதான் இந்த காங்கிரஸ் கட்சியானது இன்றைய தினம் 6 பிரிவுகளாக பிரிந்துள்ளது. அதில் தற்பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களாக 4 சுய ஆட்சி வேட்பாளர்கள் இதே விளவங்கோடு தொகுதியிலே இருக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக டெபாசிட் வந்து தோல்வியை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நண்பர்களே, டாக்டர் பிரவீன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மூலம் எத்தனை கோடி ரூபாயை செலவு செய்தாலும் குமரி மாவட்டத்தின் மக்கள் மனதை வெல்ல முடியாது. ஏனென்றால் குமரி மாவட்ட மக்கள் படித்தவர்கள், அறிவு படைத்தவர்கள், விவரம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாருக்கு நாம் வாக்களித்தால் அவர்கள் நம்முடைய இந்த விளவங்கோடு தொகுதியை மாற்றத்தை உருவாக்கி நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவார்கள் என்பது குமரி மாவட்ட மக்களுக்கு நன்றாகவே அறிந்துள்ளனர். நம்முடைய குமரி மாவட்ட மக்கள் அனைவரும் கேக் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய 2வது வேட்பாளர் என்றால் நாம் கட்சி தமிழர் சார்பாக மரிய ஸ்டெல்லா அவர்கள் களம் காண்கின்றார். 18 மே 2010வது ஆண்டு இந்த நாம் தமிழர் கட்சியானது துவங்கப்பட்டது. இந்த 16 ஆண்டுகளாக மரிய ஸ்டெல்லா அவர்கள் எங்கே போயிருந்தார்கள்? 5 ஆண்டுகளாக நீங்கள் மரிய ஸ்டெல்லா அவர்களே எங்கே போயிருந்தீர்கள்? அல்லது நாம் தமிழர் கட்சிகள் எங்கே போயிருந்தது? விளவங்கோடு தொகுதிகளுக்காக நீங்கள் இந்த 16 ஆண்டுகளாக நன்மைகள் என்ன உங்களால் சொல்ல முடியாது. ஆகவே மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். நம்முடைய விளவங்கோடு தொகுதி மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாக்குகளை வழங்குவதில்லை. இந்த டெபாசிட் இழக்கப்படும். விளவங்கோடு தொகுதி மக்கள் வாக்களிப்பது இந்த கேக் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய போகிறார்கள். 3வது வரிசையில் நிற்கக்கூடிய முக்கியமான நபர் என்றால் அவர் டாக்டர் விஜயதரணி அவர்கள்.
இந்த விஜயதரணி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், குமரி மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சியின் மூலம் அடையாளமாக உருவெடுத்த டாக்டர் விஜயதரணி அவர்கள் 2011, 2016, 2021 ஆகிய இந்த 3 தடவை 13 ஆண்டுகளாக நம்முடைய விளவங்கோடு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்வு செய்த பிறகு தன் சுயலாபத்திற்காக காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு இதே பிஜேபி கட்சிகளுக்கு தற்பொழுது ஆதரவாக பிஜேபி கட்சியிலே அதே எம்எல்ஏ சட்டமன்ற வேட்பாளராக மறுபடியும் வந்து வாக்குகளை சேகரிக்கும் உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு நம்முடைய விளவங்கோடு தொகுதி மக்கள் தக்க பதிலை வழங்குவார்கள். பொறுமையாக இருக்கவும். நீங்கள் டெபாசிட்டை இழந்து தோற்க போவீர்கள். நண்பர்களே, 4வது வேட்பாளராக என்னுடைய பெயர் இருக்கிறது. கேக் சின்னத்திலே நான் விளவங்கோடு தொகுதி மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராக களம் காண உள்ளேன். ஆகவே மக்களாகிய உங்களுக்கு என்ன நன்றாக தெரியும். ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் சமூக பணிகளாக நினைத்துள்ளேன். எத்தனை பேருக்கு குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து பல்வேறுபட்ட காரியங்களை நான் நலத்திட்ட உதவிகளும் சரி, பல்வேறு உதவிகளை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். ஆகவே எனக்கு உங்களுடைய இந்த வாக்கை, விலை மதிப்பில்லாத வாக்கை நீங்கள் வாக்குச்சாவடியை செல்லும் போது கேக் சின்னத்திலே வழங்கி வெற்றியடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மைக்கேல் குமார் அவர்கள் என்னை எதிர்த்து 5வது இடத்திலே போட்டியிடுகிறார். இந்த தாவேக கட்சியை பார்த்து நான் ஒன்றே ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்நாள் வரையிலும் நீங்கள் செய்த விளவங்கோடு தொகுதியில் நீங்கள் செய்த நலத்திட்டங்கள் என்ன, மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? இதே மைக்கேல் குமார் அவர்கள் விளவங்கோடு தொகுதியில் சீட்டு வாங்குவதற்காக இந்த தாவேக கட்சிகளுக்கு 15 கோடி ரூபாய் செலவு கொடுத்து டெபாசிட் அந்த சீட்டை வாங்கி உள்ளார். அதைத் தொடர்ந்து குமரி மாவட்டத்திலே பல கோடி ரூபாயை அவர் இறைத்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய கட்சி வெற்றி அடையணும் என்பதற்காக. மக்களே சற்று சிந்தியுங்கள். தேர்தல் வேளையில் தான் இவர்கள் வருவார்கள். நான் குறிப்பிட்ட டாக்டர் பிரவீன் ஆகட்டும், அல்லது டாக்டர் விஜயதரணி அவர்களாகட்டும், அல்லது மைக்கேல் ஆகட்டும், மரிய ஸ்டெல்லா அவர்களாகட்டும், இவர்களை நீங்கள் பார்ப்பது தற்போது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்தல் முடிந்த பிறகு இவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களுக்காக, அதாவது மக்களுக்காக நான், மக்களாக நான், உங்களின் சுவாசம் என்னுடைய உயிர் மூச்சு. இதே தொகுதியிலே உங்களுடன் எந்நேரமும் எப்போதும் மக்களுடன் மக்களாக, நண்பருடன் நண்பர்களாக, ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எந்த ஒரு உதவியும் எந்நேரத்திலும் இரவு பகலோட பார்க்காமல் தூங்காமல் உங்களுக்காக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேல் உழைத்துள்ளேன். பல்வேறு தரப்பட்ட சேவைகளை மக்களுக்கு புரிந்துள்ளேன். அனைவரும் என்னை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே நமது சின்னம், என்னுடைய சின்னம் அல்ல, நமது சின்னம் கேக். என்னுடைய வாக்கு கேக் சின்னத்திற்கு, அதே போன்று உங்களுடைய வாக்கும் கேக் சின்னத்திற்கு தந்து என்னை, உங்களை, நம்மை, விளவங்கோடு தொகுதியை வெற்றியடை செய்யும்படி நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.